இவ்ளோ பேசுறீங்களே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு கேம். இந்த மூஞ்ச பிடிக்கலன்னு சொல்றீங்கல்ல, இதே மூஞ்ச 5 நிமிஷத்துக்கு முகம் மாறவே கூடாது. ஓகேவா? இது என்ன கேம்? நான்லாம் வரல. வரணும். இவ்ளோ நேரம் நான் அசிங்கமா இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அது எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க. நான் ஏன் ப்ரூவ் பண்ணணும்? நான் ப்ரூவ் பண்ணி தான் தெரியணுமா? போய் கண்ணாடியில பாரு, உனக்கே தெரியும். அதெல்லாம் நாங்க பாத்துட்டோம். உங்களுக்கு தானே என் மூஞ்ச அசிங்கமா இருக்கு. சோ நீங்களே ப்ரூவ் பண்ணுங்க. அதெல்லாம் என்னால முடியாது. நான் வரல. நாளை விடு. நில்லுங்க. இப்படி எல்லாம் பயந்து ஓடுனா விட்டுருவோமா? ஒண்ணு கேம்ல விளையாடி ப்ரூவ் பண்ணுங்க, இல்ல நீங்க சொன்னது பொய்ன்னு ஒத்துக்கோங்க. நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? அதான் போட்டோ ஷூட் எடுத்த இல்ல, அத நீயே வாங்கி பாரு. எவ்வளவு காமெடியா இருக்குன்னு உனக்கே தெரியும். நான் நல்லா தான் இருக்கேன். உங்க பார்வைக்கும் நான் அழகா தான் இருக்கேன். அத மறைக்க தான் நீங்க இப்படி எல்லாம் சிரிக்கிறீங்க. என்னது, நீ அழகா இருக்கியா? அததான் கேம்ல ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்றேன். பொண்ணுங்களை கலாய்க்கிறது ஈஸி, அவங்கள போட்டில ஜெயிக்கிறது தான் கஷ்டம். தைரியம் இருந்தா கேமுக்கு வாங்க. சரி வா பாத்துறலாம். கேமுக்கு நான் ரெடி. என்ன ரெடியா? அவுட் 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 அவுட். ஏய், என்ன அவுட்? நான் தான் முகத்தை மாத்தவே இல்லையே. அப்படியா? நீங்க என்ன ரசிச்சு பார்த்ததுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. என்ன என்ன ப்ரூஃப்? ப்ரூஃப் தானே. பாருங்க. ஐயோ வருணே, மாட்டிக்கிட்டியடா. இதுதான் கோமா பாக்குறதா? கட்டின பொண்டாட்டிய தானே ரசிச்சீங்க, அப்புறம் எதுக்கு போய் சொல்றீங்க? இப்ப சொல்லுங்க, நீங்க போட்டியில தோத்துட்டீங்க தானே? இதெல்லாம் போங்கு. இந்த மாதிரி பாட்டுக்கு எந்த பொண்ணு ஆடினாலும் பசங்க பார்க்க தான் செய்வாங்க. நீ என்ன கவுக்கணும்னு வேணும்னே இப்படி ஒரு பாட்டுக்கு ஆடி இருக்க. ஹலோ, இது கேம். நான் என்ன பாட்டுக்கு வேணாலும் ஆடுவேன். நீங்க தான் கண்ட்ரோலா இருந்திருக்கணும். இதெல்லாம் ஒரு மூஞ்சியான்னு கிண்டல் பண்ணீங்கல்ல, இந்த மூஞ்சிய பார்த்து இப்படி வளைஞ்சிருக்கீங்க. நான் ஒன்னும் வழியில. சாங் ஏதோ நல்லா இருந்துச்சு, அதுக்கு ஏத்த மாதிரி நீயும் ஓரளவுக்கு சுமாரா ஆடின. அதான் ஜஸ்ட் பார்த்தேன். பாத்தீங்களா, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அப்போ நீங்க இந்த கேம்ல தோத்துட்டீங்க. ஏய், அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நீ போங்காட்டம் ஆடிட்டு என்ன அவுட்னு சொல்றியா? ஏய், பேசாம போய் படு. மனசுக்குள்ள எவ்வளவு ஆசை வச்சுக்கிட்டு மறைக்கிறீங்களா? சீக்கிரமே உங்களை வழிக்கு கொண்டு வர. என்ன இந்த நேரத்துல ரியா மெசேஜ் பண்ணிருக்காங்க? இந்த பொண்ணு நம்ம மாடலா ட்ரை பண்ணலாம். என்ன ரிப்ளை அனுப்பாம படுத்துட்டாரு? ஓகே, நம்மள விட்டா வேற எங்க போயிடுவாரு, பாத்துக்கலாம். வருண், இப்ப இருக்க பொண்ணுங்க மாடர்னாவும் பாரம்பரியமாவும் இருக்கணும்.
அதுக்கு தான் இந்த லெஹங்காவை டிசைன் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கா? உனக்காகவே ரெடி பண்ண மாதிரி இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? நல்லா இருக்குன்னு சொன்னேன். நான் ரெடி. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு நிமிஷம் இரு. இங்க என்னங்க நடக்குதுங்க? வருணும் வெண்ணிலாவும் இங்க என்ன பண்றாங்க? ஒன்றும் இல்லை, வருண் தனியாக பிஸ்னஸ் பண்ண போகிறான்ல, அதுக்காக வெண்ணிலாவை மாடலாக வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறான். சரிங்க, அதுக்கு என்னையே இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அது ஒன்றும் இல்லை, ஃபோட்டோ ஷூட்க்கு அவன்கிட்ட பாவம் பெருசாக பட்ஜெட் இல்லை, நாம தானே அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏய் வாங்கண்ணா. அக்கா, நான் இந்த ட்ரெஸ்ல நல்லா இருக்கேனா? நல்லா இருக்கு. அண்ணி, ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வெண்ணிலாவுக்கு கொஞ்சம் டச் அப் பண்ணிருக்கேன். ஆமா வான்மதி, ரெடி பண்ணுங்களேன். ஏண்டி, உன் புருஷனுக்கு இதெல்லாம் தேவையா? பேசாம அத்தை கிட்ட சொன்னா அவங்களே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாங்கல்ல. இல்லக்கா, அவரு சொந்தமா அவரோட முயற்சியில சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவாரு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரிடி, அட்லீஸ்ட் அத்தை கிட்ட பணம் கேட்டா அவங்க தரமாட்டேன் நான் சொல்ல போறாங்க. அவங்க கிட்ட பணம் வாங்கி இதை விட பெரிய செட்டப்ல வேற ஒரு மாடலை வச்சு ஷூட் பண்ணலாம்ல. எதுக்கு இப்படி சின்னதா பண்ணணும்? அக்கா, அவரு அத்தை கிட்ட பணமே வாங்க கூடாதுன்னு தனியா பண்றாரு. ஏதோ நான் என்னால முடிஞ்ச சப்போர்ட் பண்றேன். ஏங்கா, நான் மாடல் மாதிரி இல்லையா? அதுக்காக இல்ல, ஃபேமஸான மாடலா இருந்தா இன்னும் சீக்கிரமா பிசினஸ் டெவலப் பண்ணலாமே, அதுக்காக தான் சொன்னேன். அண்ணி ரெடியா? டச் அப் முடிஞ்சதா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அண்ணா ரெடி, போலாமா? ஒரு நிமிஷம்டா. வான்மதி, இந்த லைட்டை இப்படியே பிடிக்கணும். இதை இப்படி போட்டுக்கோ ப்ளீஸ். ஏதாவது போஸ் கொடு. அப்படி இல்ல வெண்ணிலா, வேற ஏதாவது. வேற இது இல்ல நான் சொல்லித்தரேன் இரு.